ஸ்ரீ ஹாலாஷ்ய மகாத்மியம் ஆறாவது திருவிளையாடல் புராணம் தெருக்கூத்து. தன்னையே தான் வணங்கக்கூடிய அதிசயத்தை எங்காவது பார்த்துருக்கேலா? நடந்தது. உலகம் அப்படிங்கிற நாடக மேடையில் மக்களுக்காக மன்னனா வேஷம் கட்டிண்டு வந்த பரமசிவன் மீனாட்சி கல்யாணம் அப்படிங்கிறது முடிஞ்ச உடனேயே கோவிலுக்கு சுற்றத்தாரோடு தேவியோடையும் போய் லிங்கத்தை வணங்கினார். அதுக்கப்புறம் எல்லாரும் போஜன சாலைக்கு போனான். அப்போ பதஞ்சலி, வியாக்ரபாதர் அப்படிங்கிற 2 முனிவர்கள் இறைவன்கிட்ட மெதுவாக, நாங்கள் தினமும் சிதம்பரத்தில் நடராஜருடைய பெருமானுடைய திருநடத்தை பார்த்ததுக்கப்புறம்தான் சாப்பிட்றது வழக்கம், இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னா, உடனே ஈஸ்வரன் சிரிக்கிறார். என்னை ஈஸ்வரன்னு வணங்குறீர் அப்படின்னா நான் ஆடுற நடனம் அற்புதம் அப்படின்னு தானே அர்த்தம், சரிதானே அப்படின்னு கேட்குறார். ஆமாம், ஆனாலும் சிதம்பரத்தில் இருக்கிறது மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறா முனிவர்கள். உடனே பரமசிவன், மதுரை சிதம்பரத்தை காட்டிலும் மேலானது. பிரம்மாண்டமும் பிரம்மாவுடைய உடல், இடுப்புக்கு கீழே 7 உலகம், இடுப்புக்கு மேலே 7 உலகம் அப்படின்னு இருக்கு. அதில் உயர்ந்த இடத்துல இருக்கிறது மதுரை அப்படின்னு சொல்கிறார். அதை கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லணும் அப்படின்னு முனிவர்கள் கேட்டுக்க, பிரம்மாவுடைய கால் கட்டை விரல், பாதம், கணுக்கால், கீழ்கால், முழங்கால், தொடை, மத்தி, அடித்தொடை அப்படின்னு இதெல்லாம் கீழ்லோகங்கள். பூமி முதலான மேலோகங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்ஞை, பிரம்மமந்திரம் அப்படிங்கிறது இருக்குது. பிரம்மனுடைய மூலாதாரம் கமலாயம் அப்படிங்கிற திருவாரூர், அங்கே நான் தியாகராஜமூர்த்தியாக இருக்கேன். பிரம்மானுடைய சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது திருவானைக்காவல், அங்கே ஜம்புகேஸ்வரமூர்த்தியாக இருக்கேன். மணிபூரகம்ங்கிறது திருவண்ணாமலை, அங்கே அருணாச்சலமூர்த்தியாக இருக்கேன். பிரம்மானுடைய அநாகத சக்கரம்ங்கிறது சிதம்பரம், அங்கு நான் சபாபதியாக இருக்கேன். விஷுக்தி ஸ்தானம்ங்கிறது தக்ஷிண கைலாசம், அது திருக்காலஹஸ்தி அப்படிங்கிற காலத்திநாதனாக இருக்கேன். பிரம்மானுடைய ஆக்ஞாசானம்ங்கிறது காசி, அங்கே நான் விஸ்வநாத மூர்த்தியாக இருக்கேன். திருக்கைலாயம் பிரம்மாவுடைய பிரம்ம மந்திரம், அங்கே நான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனாக இருக்கேன். ஆலவாய்த்தலம் அப்படிங்கிறது ஆதாரத்துக்கும் மேம்பட்ட துவாதசாந்தம், அங்கே நான் சுந்தரமூர்த்தியாக இருக்கேன். சிதம்பரத்தை மாதிரி இருக்குமான்னு கேட்டேன் இல்லையா? எங்கேயுமே இல்லாதபடி கால் மாறி ஆடியிருக்கேன். இந்த ராஜசபையில் நான் ஆடக்கூடிய தாண்டவம் சந்தியா தாண்டவம். நெல்லையில் சித்திரசபையில் ஆடினது முனித்தாண்டவம், கனகசபையில் ஆடினது ஆனந்த தாண்டவம், திருவாலங்காட்டில் தலையால் ஆடினது காரைக்கால் அம்மைக்காக ரத்னசபையில் ஆடின தாண்டவம் காளிபங்க தாண்டவம், திருக்குற்றாலம் சித்திரசபையில் ஆடினது திருப்புர தாண்டவம். அப்படி இந்த பஞ்ச நடனங்கள் அப்படிங்கிறது திருவாரூரில் அஜபா நடனம், திருநள்ளால உண்மத்த நடனம், திருக்காரை வாசலில் குக்குட நடனம், வேதாரண்யத்தில் ஹம்சபாத நடனம், திருக்கோயிலில் பிரிங்கி நடனம், ஆன தாண்டவபுரத்தில் முகமண்டல நடனம், பேரூரில் ஊர்த்துவ தாண்டவம், திருப்பத்தூரில் கௌரி தாண்டவம், இந்த ஆலவாய் தாண்டவம் எல்லாத்துலேயும் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறார். திருநெல்வேலியில் முனி தாண்டவம்னு தாமர சபை அதுதான், திருப்பத்தூரில் கௌரி தாண்டவம்னு பேர், மதுரையில் கால் மாறி ஆடின தாண்டவம் சந்தியா தாண்டவம், இதுதான் வெள்ளி அம்பலம் ராஜநட. ஆனதாண்டவபுரம் முகமண்டல தாண்டவம், திருக்காரவாயல் குக்குட நடனம், திருவாரூர் அஜபா நடனம், பேரூர் ஊர்த்துவ திரிபுர தாண்டகம், திருக்கோளிலி பிரிங்கி நடனம், திருமறைக்காடு வேதாரண்யம் ஹம்சபாத நடனம், சிதம்பரம் ஆனந்த தாண்டவம் இதுதான் கனகசபை, திருவாலங்காடு சம்ஹார தாண்டவம் அப்படிங்கிற காளிபங்க நடனம் ரத்னசபை, திருக்குற்றாலம் திரிபுர தாண்டவம் சித்திரசபை, திருநள்ளாறு உண்மத்த நடனம் காரைக்காலுடைய பிரிவில் இருக்குது. கோயிலோட முன்புறத்தில் வெள்ளியம்பலம் ஒன்று தோன்று வைக்கணும் அப்படின்னு நினச்சார் சுந்தரர். ரத்னமேடையோடு வெள்ளியம்பலம் வந்தது, அதில் ஏறி நின்னார். அபஸ்மாரம்ங்கிற அரக்கன் வலதுகாலுடைய கீழே இடதுகால் மேலே கொஞ்சம் வளைச்சு 10 புஜங்களோட பேரழகாக நிற்கிறார். ஒரு கையில் சூலம், மறுகையில் நாகபாஷம், 4 வழக்கரங்களில் உடுக்கு, அம்பு, கத்தி, கோடரி, 4 இடக்கரங்களில் மழுவில், கேடயம், கோல் அப்படின்னு இறைவன் நாடு
எல்லாரும் மெய் மறந்து நிற்கிற. சடையும் கங்கையும் சந்திரனும் துள்ளி ஆடுறது, நாகப்பூனல் 3 கண்கள் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்யாண கோலத்தோடு இருந்தாரே அவரா இவர் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியத்தோடு அச்சத்தோடு தாளமிட, பதஞ்சலி முனிவர்கள் வியாகிரபாதர் முனிவர்கள்லாம் போற்றி 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 அப்படின்னு பாட, ஐயன் வெள்ளியம்பலத்தில் நடனமாடின காட்சி அப்படிங்கிறது 6ஆம் திருவிளையாடல். அப்பேற்பட்ட இந்த 6ஆம் திருவிளையாடலை ஐயன் நடனமாடிய அந்த தாண்டவத்தை யார் ஒருத்தர் பக்தி ஸ்ரத்தையோடு தினந்தோறும் படிக்கிறாளோ கேட்கிறாளோ அவளுக்கு எண்ணியது கைகூடும், வியாபாரம் பெருகும், கல்வி செல்வம் தன்னம்பிக்கை தைரியம் திறமை எல்லாம் வளரும் அப்படின்னு சொல்லி இந்த 6ஆம் திருவிளையாடல் பூர்த்தியாகிறது. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.